உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள விழாவில் வந்து கம்பத்து மேலே 2 பேர் இறந்தாங்களே, அதை ஏன் பேச மாட்டீங்க? அதை எதுக்கு நாங்கள் பேசணும்? நீங்கள் பேச மாட்டீங்க, உதயநிதியும் பேச மாட்டார், மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். ஆனால் தாவே காலம் நடந்தால் மட்டும் அதை வந்து கரும்புள்ளி குத்தி அதை வந்து மீடியா ஊடகங்கள் மூலிமா பெருசாக்கி பேசு பொருளாக்கி இதையே பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக ஒரு கொலகார கும்பல்னு உலகத்துக்கே தெரியும். சரி, ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொண்டீங்க, அதை நம்ம பேச மாட்டோம். மாஞ்சோலையில் வந்து நீங்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கி கொலை பண்ணிடுவீங்க, அதுக்கு வாயை திறக்க மாட்டீங்க. அதுக்கு திமுக பொறுப்பு இருக்காது. தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை எரிச்சு கொளுத்திடுவீங்க, உள்ளேயே வச்சு 3 பேர் செத்துருவாங்க, கொலை பண்ணிடுவீங்க. பொதுமக்களை சரியான பாதையில் கொண்டு போகிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய வேலை. பொதுமக்களை தவறான பாதையில் கொண்டு போகிறது தான் திமுகவுடைய வேலை. முதல்வர் சொன்னதை நீங்கள் கேட்கலையா? முதல்வர் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க, அவருக்குள்ளேயே கேட்க மாட்டாரு. இதில் நாங்கள் வேற கேட்டு என்ன பண்ண போகிறோம்? எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ வந்து முதல்வருக்கு வந்து 8 பேர் தான் பார்க்குறாங்க யூடியூப்ல. ஆனால் ஓட்டு ஒரு 8 லட்சத்துக்கு மேலே ஒரு 8 கோடி ஓட்டு வரும். 8 கோடி பேர் இல்லையோ தமிழ்நாட்டில்? சரி, வரும். இவ்வளோ பண்ணுறோம்ல, கட்சியை கலைச்சிட்டு போகலாம்ல வீட்டுக்கு. திமுக தானே நீங்கள் நாங்கள் ஏன் கலைக்கணும்? திமுக 2026 அப்புறம் கலைச்சிருவாங்க பாருங்க. 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? போதைப் பொருட்கெல்லாம் அடிமையாகாதீங்க, நான் உங்கள் அப்பா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. ஆனால் அப்பா என்ன பண்ணார்? கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி. அரசியலே நாங்கள் பண்ணுற மாதிரி மட்டும்தான் பண்ணணும். தாராளமாக பண்ணுங்க. 26க்கு அப்புறம் வீட்டில் உட்காந்து பண்ணுங்க. இந்த முறை சூப்பர். நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ண நல்லதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இது ரைட்டு. வீரன்ற புது வகை சரக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வச்சு செய்கிறாரு. உங்கள் கட்சியை போட்டு துவைச்சு தொங்க விடுறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் உரிச்சு தொங்க விடுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி துணியில் செலவுகளில் வேலை பார்த்தா பேர் வந்து ஸ்டாலின் தான் வராரு, அந்த பாட்டு கேட்டால் அப்படியே குதூகலிப்பா இருக்கும்ல, செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கும்ல. விடியல் தர போறாரு, அதுதான் விடியல் மக்களோட முடிவுன்னு முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேருக்கு பின்னாடி போலீஸ் கேஸ் இருக்கு, எவ்வளோ பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஏரியாவில் புகுந்து அராஜகம் பண்ணது. அப்புறம் வந்துட்டு இந்த இப்போ என்ன சட்டை போட்டிருக்கணும், நல்ல இவ்வளோ தூரம் தொந்தி வச்சிருக்கணும், அப்புறம் நல்ல கோல்டு வாட்ச் போட்டிருக்கணும், கழுத்துல திமுக துண்டு போட்டிருக்கணும். அது கூட அவசியம் கிடையாது. இந்த கெட்டப் போதும், கெட்டப்பே போதும். பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரிஞ்சா திமுக வரேன். ரவுடி கிடையாதுங்க, அந்த ஏரியாவின் பாதுகாவலரா. ஏரியாவில் வந்து பண்ணையார், பாதுகாவலர். பண்ணையார் யாருங்க? அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாதுகாவலருங்க. பண்ணையாரு. பாதுகாவலர்னா என்ன தெரியுமா? ஏரியாவில் ஒரு ஒயின் ஷாப்பை பாதுகாக்கிறது. கரெக்டாங்க, சொல்றதை கேளுங்க, குழப்பறாரு. ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அந்த பிரச்சனையில அவன் தான் காரணமா இருப்பான். அதுல இருந்து கட்சியை பாதுகாக்கணும். இல்லைங்க, அது இல்லைங்க விஷயமே. அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 வீட்டுக்காரங்க நடுவில் பிரச்சனை இருக்கும். இவன் உள்ள போய் காசு வாங்கிட்டு ஓடி வந்துருவான், பிரச்சனை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றேன். கரெக்டாக சொல்றீங்க. இது உங்கள் கனவை சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கன்னு கடைசியில கேட்பாப்புல. அந்த ஃபார்மை பார்த்தீங்களா? உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கறீங்க, அதுல எதுக்கு சாதி கேட்குறீங்க? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் ரமேஷ். வணக்கம். மீண்டும் வந்து ஒரு இறப்பு, மீண்டும் வந்து தாவேகாவை சந்திக்க வந்த ஒரு அப்பாவி மனிதர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அடித்து நொறுக்கிறதுக்காக 5000 ரூபா வந்து திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. இப்படி அடுத்தடுத்த அடிகள் எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம், இந்த மாதம்? சேலத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்குது. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு நிர்வாகிகளுக்கு பாஸ் கொடுத்துருக்குறோம். அதையும் தாண்டி தலைவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏற்கனவே இதய பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்லலை, அவருடைய நண்பரே பெட்டி கொடுத்துருக்கிறாரு. இது இயற்கையான நடந்த ஒரு விஷயம்தான். இதற்கும் எங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் என்ன இதை வந்து வச்சுக்கிட்டு ஒரு கரும்புள்ளியை குத்திருந்தோம் எப்படியாச்சு? சரி, 2 நாளைக்கு, அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, சேலத்துக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள விழாவில் வந்து கம்பத்து மேலே 2 பேர் இறந்தாங்களே, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை எதுக்கு நாங்கள் பேசணும்? ஆமாம், நீங்கள் பேச மாட்டீங்க, உதயநிதியும் பேச மாட்டார், மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். ஆனால் தாவே காலம் நடந்தால் மட்டும் அதை வந்து கரும்புள்ளி குத்தி அதை வந்து மீடியா ஊடகங்கள் மூலிமா பெருசாக்கி பேசு பொருளாக்கி இதையே பண்ணிட்டு இருப்பீங்க. திமுக ஒரு கொலகார கும்பல்னு உலகத்துக்கே தெரியும். சரி, ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொண்டீங்க, அதை நம்ம பேச மாட்டோம். அப்போ திமுக கொலகார கும்பல் கிடையாது, அதற்கு வந்து பொறுப்பு இருக்க மாட்டாங்க.
மாஞ்சோலையில் வந்து நீங்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வந்து தண்ணிக்குள்ளே அங்கேயே கொலை பண்ணிடுவீங்க, அதுக்கு வாயை திறக்க மாட்டீங்க, அதுக்கு திமுக பொறுப்பு இருக்காது. தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை எரிச்சு கொளுத்திடுவீங்க, உள்ளேயே வச்சு 3 பேர் செத்துருவாங்க, கொலை பண்ணிடுவீங்க. இதற்கு அந்த கொலகார திமுக பதில் சொல்லாது, நாங்கள் மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறது வந்து ஒரு ஊடகத்துறையுடைய வேலைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வேற என்ன வேலை இருக்கு? உதயநிதி அவர்கள் போகும்போது அவரை வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணுறது, அதுதான் வேலை, அதான் பண்ணணும். மு க ஸ்டாலின் ஐயா வந்து துண்டு எடுத்து வாயை முடிக்கும் போது அதை ப்ரமோட் பண்ணுறது, மஃப்ளர் துண்டு கூட இல்லை, மஃப்ளர் அது ஏதோ லுங்கி மாதிரி இருக்கும், கட்டமாக வேற இருக்கும், நண்டு பிராண்ட் லுங்கி மாதிரி, அதை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது. செல்ஃபி எடுப்பாங்க இளைஞரணி மாநாட்டில், அந்த செல்ஃபியில் முதல் வரிசையில் உட்காந்துருக்க அத்தனை பேர் பிபி டேப்லெட் போடுற ஆட்கள் தெரியுமா உங்களுக்கு? 8 மணிக்கு மேலே சுகர் மாத்திரை போடலாம், அங்கேயே பொறுத்து தூங்கிடுவாங்க அத்தனை பேர். அந்த மாதிரியான ஆட்கள் கேட்டால் வந்து இளைஞரணி மாநாட்டில் அவங்கள உட்கார வச்சிருப்பீங்க. இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறது தான் ஊடகத்துடைய வேலையா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவருடைய செல்ஃபி அந்த இடத்துல எடுக்கும்போது வந்து உங்களுடைய கூட்டத்தில் உங்கள் தலைவர் எடுக்கும்போது உற்சாகமாக அப்படியே அலை மாதிரி மக்கள்லாம் பின்னாடி மோதுறாங்க, அந்த மாதிரி இருக்கணுமா செல்ஃபினா? அது எப்படி இருக்கும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். எப்படி இருக்குன்னு கேட்குறேன். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் சாதா பூனையா, மக்களை திருடக்கூடிய திருட்டு பூனைகள் எப்படி வரும்? வராது. அப்போ வந்து ஒரு ஊடகத்துறை, ஒரு செய்தித்துறை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்துட்டு கேள்வி கேட்கலாம், ஆனால் அதே சமயத்தில் திமுகவை கேள்வி கேட்குறோமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? கேட்கறது கிடையாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் தாவேக்கால எது நடந்தாலும் போடக்கூடிய நீங்கள் தாவேக்காவில் மரத்து மேலே ஏறிட்டான், தாவேக்காவில் வந்து அங்கேருந்து இங்கே குதிச்சிட்டான் அப்படின்றீங்க. ஏன் நீங்கள் வாழைத்தாரை பிரிச்சுட்டு ஓடணும் திமுகவுடைய விழாவில்? எப்படிங்க ஒரு எதிர்க்கையை ஒரு இந்த மாதிரி ஒரு கட்சியை தாங்க அடிக்க முடியும்? ஒரு புது கட்சி 2 வருஷம் ஆகுது, அவங்களை அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அடிச்சு அப்படியே படுக்க போடணும், அவங்கள எந்திரிக்கவே விடக்கூடாது. அதுதானே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை பண்ணீங்கன்னா மக்கள் திமுகவை படுக்க போட்டுருவாங்க தெரியுமா? ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. 2026 முழுசா படுக்க வச்சிருவோம் திமுகவை. ஆட்சி அதிகாரத்துல இருக்காது அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா அங்க வந்திருக்குது அறிவிப்பு, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி ஆச்சரியமான அறிவிப்பு இல்லைங்க? முதல் முறையா கோடைக்கு ஒரு, அதுதான் சொல்றேன், 4 வருஷமா இல்லாத கோடை வெயில், 4 வருஷமா சுட்டெரிக்காத வெயில், எலெக்ஷன் அப்போ கூட சுட்டெரிக்குது பாருங்களேன். போன வருஷம் மே மாசம் மழை பெஞ்சுது, வெயிலே அடிக்கவே இல்லை, மக்கள் கஷ்டப்படலை, பாதிக்கப்படலை. 4 வருஷமா வெயிலே வரல, கோடைக்காலமே இல்லை 4 வருஷமா. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கோடை காலத்தை கண்டுபிடிச்சிருக்காரு கோடைக்கால விஞ்ஞானி முதலமைச்சர். அதனால 2000 ரூபா போடுறீங்க. உங்களுக்கு வெயில் அடிச்சதா போன வருஷம்? வெயில் அடிக்கலையா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வருஷம் வெயில் அடிச்சதா? நாங்கள் என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊட்டியில் போயிட்டு வெதர் குழுகுலுன்னு இருக்குன்னு பேசுறதுக்கு? இல்லையே, சென்னையில நாங்கள் ஸ்வெட்டர் போட்டு தான் இருந்தோம் போன வருஷம். நீங்கள் போடலாம், திமுக காரங்க ஸ்வெட்டர் போடலாம், குல்லா போடலாம், என்ன வேணா போடலாம், மக்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போடுவீங்க. மக்கள் அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் இப்படியே கொஞ்ச நாள் போனால் மக்களை விட்டு எங்களுக்கு குல்லா போட வச்சிருவீங்க போல. அதுதான் நடக்க போகுது. மக்கள் ரெடி ஆகிட்டாங்களே குல்லா போடுறதுக்கு, அதான் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, போராடலாம் விசில் அடிக்கிறோமே, அப்பயே தெரிய வேணாமா உங்களுக்கு குல்லா போட போகிறான்ட்டு. ஆனால் இந்த 5000 ரூபாவை கொடுக்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு பக்கத்துலேருந்து இருந்தாலும், இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் மெத்தடு, நீங்கள் இன்னும் இதை நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் வந்துட்டு மக்களுமே பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆன்லைனில் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு பெண்கள், முக்கியமாக எந்த பெண்களை டார்கெட் பண்ணி நாங்கள் அடிக்கிறோமோ அந்த பெண்களே ரொம்ப தெளிவாக வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற ஒருத்தங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு. எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பெண்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறீங்க? பொதுமக்களை எதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் அடல்ட்ரேட் பண்ணுறீங்க? அவங்கள வந்துட்டு நீங்கள் குழப்புறீங்க. போட்டு குழப்பல, அரசியல் படுத்துகிறோம். கரெக்டாக பொதுமக்களுக்கு இப்போ தான் சரியான பார்வை வந்திருக்குது. இதான் உங்கள் வேலையா? ஆமாம், இதான் எங்கள் வேலை. பொதுமக்களை சரியான பாதையில் கொண்டு போகிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய வேலை. பொதுமக்களை தவறான பாதையில் கொண்டு போகிறது தான் திமுகவுடைய வேலை. அதை நாங்கள் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திமுக எப்படி இந்த பொதுமக்களை தவறான பாதையை கூட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் சரியான பாதையில் போய் காமிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு 5000 ரூபா நான் போட்டேன் அப்படின்னு காலையில் முதலமைச்சர் வீடியோ போடுறாரு. பெண்கள் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, நான் பெண்களை பாதுகாக்க போகிறேன், பெண்களுக்காக தான் 3 மாத தவணையை முதல்லையே போடுறேன். யாரோ சதி செய்கிறாங்க, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யார் சதி செய்கிறாங்க சொல்லுங்க. பாஜக ஃபண்டை வந்து இது பண்ண பாக்குது, ஃபயர் பண்ண, சீஸ் பண்ண பாக்குது, ஃபண்டை வந்து அப்படியே வந்து முடக்கிடலான்னு பாக்குது. பாஜக முடக்குது திமுகவை. நீங்க நம்புறீங்க? முதல்வர் சொன்னதை நீங்க கேட்கலையா? முதல்வர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் பிள்ளையே கேட்க மாட்டாரு. இதுல நாங்க வேற கேட்டு என்ன பண்ண போறோம்? நீங்க வந்து உங்களுடைய வீடியோலாம் யூடியூப்ல வந்துட்டு யார் பேசினாலும், உங்களை தலைவர் இல்லாம சாதாரண ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட யார் பேசினாலும், இப்போ நீங்க பேசினா கூட வந்து அதிகபட்சமான வீடியோ வியூஸ் போதுங்கிறதுக்காக நீங்க வந்து ரொம்ப ஆடக்கூடாது, புரியுதுங்களா? சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ வந்து முதல்வருக்கு வந்து 8 பேர் தான் பார்க்குறாங்க யூடியூப்ல, ஆனால் ஓட்டு வரும் 8 லட்சத்துக்கு மேலே, ஒரு 8 கோடி ஓட்டு வரும். 8 கோடி பேர் இல்லையோ தமிழ்நாட்டில், சரி வரும். அதாவது முதலமைச்சர் வந்து தினமும் நைட்டு தூக்கத்தில் கனவு காண்பாராம். அப்போ கனவுல வந்து 2036 நம்ம தான் செய்யும், 2050 நம்ம தான் செய்யும், 2100 திமுக தான் ஆட்சி கட்டில் இருக்கணும் அப்படின்னு தினம் கனவு காணுவாராம். அந்த கனவுகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் பழிக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் பேசுகிறத வந்து வியூஸ் போகுது, நாங்கள் பேசுகிறத மக்கள் பார்க்குறாங்கன்னா, ஒரு தலைவரோட அழகு என்ன? ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் தலைவராக மாற்றணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே தலைவராக மாற்றுற தலைவரா? அதுக்கு மன்னராட்சிங்க அது.
இப்போ எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, எல்லா இடங்கள்லையும் கேட்கப்படுற கேள்வி, எப்போ ப்ரெஸ்ஸை சந்திப்பீங்க தாவேக்கான்? இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போ நிறைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ், இது போன்றவர்கள்லாம் வந்து இப்போ ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே ப்ரெஸ் வந்து நின்னா அவங்க கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரெஸ்ஸையே மீட் பண்ண மாட்டீங்கன்னு தானே நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தோம் மக்கள் மத்தியில். எதுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தலைவர் வந்து இந்த இவங்க பெரிய பெரிய யூடியூப் இவங்க நியூஸ் சேனலுக்குலாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அவங்களோட உட்காந்து பேச ஆரம்பிச்சாரு. மார்க் இன்டர்வியூங்கிறீங்க. இப்படியே நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ அடுத்து அதுலேயும் உங்களை அடக்க முடியாதே, ஒடுக்க முடியாதே. ஒடுக்காதீங்க. நீங்கள் செய்கிற எதையுமே எங்களை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் செய்கிறது எதையுமே எங்களை அடக்க போகிறது கிடையாது, ஒடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் பிடுங்கிறது பூராவே தேவையில்லாத ஆணி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எதுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அது பதில் சொல்லுங்கள். எதுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? இப்போ மக்களை சந்திக்கிறோம். மக்களுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய முகமூடியெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தானே வெளியில் வரலன்றீங்க. வெளியில் வந்தால் 1008 கண்டிஷன் போடுறீங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு வரலங்கிறீங்க. மக்களை சந்திக்க போனால் தடை போடுறீங்க. விழாக்கள் நடத்தலை, வெளியில் வரல, வாய்ஸ் கொடுக்கலன்றீங்க. வாய்ஸ் கொடுத்தா ஏன் வாய்ஸ் கொடுத்தாருன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும்ல. இவ்வளோ பண்ணுறோம்ல, கட்சியை கலைச்சிட்டு போகலாம்ல வீட்டுக்கு. திமுக தானே நீங்கள் நாங்கள் ஏன் கலைக்கணும்? திமுக 2026 அப்புறம் கலைச்சிருவாங்க பாருங்க. நாங்கள் ஏன் கலைக்கிறோங்க? சரி, இப்போ உங்கள் தலைவர் வந்துட்டு நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு முக்கியமாக சில விஷயங்கள் என்னென்னா வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு அவங்க அம்மாக்களை கூப்பிட்டு அம்மா அப்பா ஓட்டு போடுங்கப்பான்னு சொல்கிறத நான் பார்க்குறேன், இன்னும் நிறைய வீடியோ போடுங்க அப்படின்றாரு. அது தேவையில்லாத ஒரு வார்த்தை. அது விட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அப்புறம் வந்துட்டு இந்த இவங்க எல்லாரையும் வச்சு உறுதிமொழி எடுக்கிறது. நாங்கள் இது வந்து எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் பண்ணால் வந்து மக்கள் உண்மையாக வந்து இப்படி மாறிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உறுதிமொழிலாம் எடுக்க வச்சா வந்து எல்லாருமே அப்படி மாறிடுவாங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், ஏன்னா முதலமைச்சர் இப்போ வீடியோ போடுறாருல, கண்ணுங்களா நீங்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க, மதுபானங்கள்லாம் குடிக்காதீங்க, அதெல்லாம் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு கேடு, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே 50,000 கோடி வருமானம் வித்துக்கிட்டு இருப்பார் டாஸ்மாகில். போதைப் பொருளுக்குலாம் அடிமையாகாதீங்க, நான் உங்கள் அப்பா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னுவார். ஆனால் அப்பா என்ன பண்ணார்? கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி வச்சிருப்பாரு, அயலகாணியில் பொறுப்பு கொடுத்து வச்சிருப்பாரு, நேஷனல் லெவல் கிங் பின் கஞ்சா விற்பனையில் வச்சிருப்பாரு. இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியும், நல்ல வீடியோவாக தெரியும், சமூக கருத்துள்ள வீடியோவாக தெரியும். வாக்கு வந்து பணம் வாங்காதீங்க, நேர்மையாக வாக்களிங்க, உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, அதை யாருக்காகவும் விட்டு தராதீங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிங்க, பன்னியாராட்சியை தூக்கிட்டு மக்களாட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு எங்கள் தலைவர் பேசுகிறாரு. அப்போ பயம் வரதானே செய்யும். உங்களை மாதிரியா நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம், ஒயின் ஷாப் நடத்திக்கிட்டே குடிக்காத அப்படின்னு வீடியோ போடுறது, கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரம் வச்சுட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாயிடாத அப்படிங்கிறது. இது வீடியோவா? இது விழிப்புணர்வா? இது சமூகத்துக்காக பேசுகிறதா? அப்போ எங்கள் தலைவர் சமூகத்துக்காக பேசினா பயம் வரதான் செய்யும். இங்கே குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்றாங்க. அங்கே அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு அமைச்சர் தாமு அன்பரசு அவர்கள் என்ன பண்ணுறாரு? குழந்தைங்க விளையாட்டு போட்டில் விசில் ஊதக்கூடாது, விசில் ஊதாமல் ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணு. எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது? கையை தட்டி ஸ்டார்ட் பண்ணு, விசில் ஊதக்கூடாது. நீ ஏன் விசில் ஊதுற? விசில் சவுண்டே கேட்கக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் காலைல வீட்டில் எந்திரிக்கும் போது பாவம் வீட்டில் குக்கர் சவுண்டு கேட்டிருக்கு, விசில் வீட்டில் குக்கரே வைக்கக்கூடாதுன்றாரா தெரியுமா உங்களுக்கு? என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை, அடுத்து என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஸ்கெட்சு போடுறாங்களே. சரி, ரைட்டு, வரேன். அப்படி ஒன்றும் பதில் இல்லாத கட்சியெலாம் கிடையாது இந்த பக்கம். இப்போ என்னென்னா, இந்த ஒரு மாநகராட்சியில் வந்து விசிலை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சி நபர்கிட்ட ஒரு ஃபோனையே கொடுத்து தைரியமாக அந்த ஏரியாவில் போய் அந்த அவர்கிட்ட வந்து விசிலை பிடுங்கிட்டு விசில்லாம் ஊதக்கூடாது, இந்த ஸ்பீக்கரில் வந்து பாட்டு போட்டு போங்கன்னு சொல்கிறோம். இந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கா? பண்ண முடியுமா உங்களால்? இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சின்ற பவர் என்னங்கிறது தெரியுது அவங்களுக்கு? இப்போ கேள்வி கேட்க ஆள் கிடையாது. 5 ரூபா விசிலுக்கு பயந்த கட்சி ஆளுங்கட்சின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 5000 ரூபா கொடுத்துன்றீங்க, 5 ரூபா விசிலுக்கு பயப்படுறீங்க. பயம் கிடையாது. அது அந்த சத்தமே எங்கள் காதில் கேட்கக்கூடாது, அதுதான் பயம். மக்கள் காதில் கேட்கக்கூடாது, அதுதான் பயம். ஓட்டை மாற்றி போட்டு தேவையில்லாமல் ஆட்சி மாறி நீங்கள் நினைக்கிறீங்க, மாறிடுச்சுன்னா மாறிடும். மாறக்கூடாது. எப்படி மாற? யாரும் விசில் அடிக்கக்கூடாது. நீங்கள் 5 ரூபா விசிலுக்கு பயந்த ஆட்கள் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு ஏரியாவை போய் கூர்க்கா கிட்ட இருக்கிற விசிலாம் நாங்கள் பிடுங்க போகிறோம். ஐயா, நீங்கள் ஏரியா கூர்க்கா விசில பிடுங்க, வாட்ச்மேன் இருக்கிற விசிலாம் பிடுங்குங்க. குப்பை வண்டிக்காரங்க விசில் அடிச்சு வருவாங்க, அதையும் பிடிக்கணுங்க. போலீஸ்காரங்க விசில் வச்சிருப்பாங்க, அதையும் பிடிக்கிறங்க. எல்லா விசிலையும் பிடிக்கிறங்க. மக்கள் உங்கள் பவரை பிடிக்கிறாங்க. 26 பவரை பிடிக்கிறாங்க. சரி, நாங்கள் விசில பிடுங்குறோம், ரைட்டு. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அங்கே ஒரு 15-20 பேர் வந்து டன் ஒரு மியூசிக்கை போட்டுடுறீங்க? அந்த பாட்டை கேட்டாலே ஐயோன்னு இருக்கு. அந்த பாட்டை போட்டு கிளம்பி வந்துடுறீங்க ஒரு 20 பேர் வந்து. ஸ்டாலின் தான் வராரு, அந்த பாட்டு கேட்டால் அப்படியே குதுகலிப்பாக இருக்கும்ல. செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கும்ல. விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் மக்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போ விடியல் இருக்குல்ல, எங்கே இருக்கு? காலையிலானா விடியுது, காலையிலானா எல்லாருக்கும் தான் விடியும், அவ்வளோதான். அதான் விடியல் ஆச்சு. ஏங்க
விடியல் ஆச்சுன்னா விடியறது, ம் காலையில விடியறது விடியல் ஆச்சு. விடியல் ஆச்சு. அப்ப திமுக ஆட்சி வந்து மக்களோட மடியல் ஆட்சி. அப்படிலாம் நான் சொல்லல. இயற்கையா விடியறது விடியல் ஆட்சி தான். இயற்கை விடியலை கொடுக்குது, அது மக்களுக்கு விடியல். திமுக மக்களுக்கு மடியை வச்சுக்கிட்டு இருக்க மடியல் ஆட்சி. இப்போ நான் கூட இன்னொன்று கவனிச்சேன். இந்த சூரியன் விடியல்னா நீங்கள் சொல்லும்போது விஜய் அவர்களோட ரீசெண்டாக ஏதோ ஒரு வந்த படத்தில் இந்த அரசியல் இதெல்லாம் ரொம்ப அதிகமானதுக்கப்புறமா ஒரு படத்தில் பார்க்குறேன். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, இவர் இப்படி நடந்து வராரு, சூரியன் பின்னாடி அப்படியே மறையுது. என்ன எல்லாரும் சூரியன் உதிக்கிற மாதிரி இன்ட்ரோ வைப்பாங்க, இவர் சூரியன் ஓ அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இது என்னங்க இந்த மாதிரிலாம் குறியீடு இருக்குது, குறியீடு வைக்கக்கூடாதா? அப்போ அதை விட இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு சினிமாவுக்கு வந்துட்டு அவங்க ஏதாவது சினிமாவில் என்னென்னா எடுப்பாங்க அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் இருக்கிற 4-5 விஷயங்களை எடுத்து வச்சு சினிமா பண்ணுவாங்க. உங்கள் தலைவர் மட்டும்தான் சினிமாவில் என்னென்ன படங்களில் என்னென்ன சீன்லாம் அடித்தாலும் அதை இப்போ ரியலில் பண்ணிட்டுருக்காரு. கத்தி சீன் மாதிரி ஆகுனா பஸ்ஸுலேருந்து ஏறி மேலே வர்றது, அப்புறம் வந்துட்டு அதில் வந்து கேள்வி கேட்ட மாதிரி இதுலேயும் வந்து மக்களை தட்டி கேள்வி கேட்கறது எல்லாம் ரைட். ஆனால் மக்கள் அதை சந்திச்ச மாதிரி இதில் இன்னும் ப்ரெஸ் அப்படி சந்திக்கலன்னு சொல்கிறாங்க. திரையிலையும் தரையிலையும் எங்கள் தலைவர் ஒரே மாதிரி இருக்கிறாரு. அதில் ப்ரெஸ் சந்திச்சிங்க, கத்தியில் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்க, அப்புறம் வந்துட்டு படத்துக்கு படம் ப்ரெஸ்ஸில் சந்திச்சு கிளைமேக்ஸ் வச்சிருந்தீங்க. ஆனால் இங்கே வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திக்கலன்றாங்க. இப்போது நீங்கள் ஒரு அரசியல் எதிர்பார்க்குறீங்க, என்ன அரசியல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்கூல் அரசியல். அதான் காலையில் கிளம்பும் போது 2 ப்ரெஸ் மீட்டு, வீட்டுக்கு வரும்போது 2 ப்ரெஸ் மீட்டு. அதை முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும். உங்களுக்கு அரசியலே தெரியல, முன்னாடியே சொல்லி வச்சு அவங்க அந்த கேள்வி அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணிடணும், வந்துடணும். அதுலேயும் பதில கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் படிக்க பதில் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம், அதுக்கு நீ கேள்வியை போட்டு ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பிராக்கெட்ல வந்து இந்த இடத்தில் உங்கள் பெயரை சொல்லுவோம் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆமா, அந்த இடத்துல அதையும் சேர்த்து இந்த இடத்தில் உங்கள் பெயரை அப்படின்னு படிக்கணும். அடுத்தது வந்து கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில சொல்லணும். இதுக்கு சம்பந்தமா நீ கேள்வியை போட்டுக்க, நான் பதில சொல்லிட்டேன், நீ கேள்வியை போட்டுக்க அப்படின்னு சொல்லிடணும். எப்படி கரெக்டா பிடிச்சி வச்சிருக்கீங்க, இதுதான் அரசியல்னு தெரியாதா? நம்ம எத்தனை காலமா இந்த 75 ஆண்டு கால பாப்பாவை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே நீங்க. அதை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இப்படிப்பட்ட அரசியல் பண்றதுக்கு நாங்க ஏன் அரசியல் வரோம்? இதுக்கு வீட்லயே இருப்போமே நாங்க. இது ஒரு அரசியல், இது மக்களுக்கான அரசியல். இந்த கொடுமையை வர நாங்க பார்த்துட்டு அதை வர நாங்க பண்ணணுமா? ரொம்ப சிம்பிளுங்க. அரசியல்னா அரசியல்வாதி பிரச்சனை சந்திக்கணும். இது வந்து கான்ஸ்டியூஷன் புக்ல எழுதப்படாத ஒரு சட்டம். அரசியல்வாதினா பிரச்சனை சந்திக்கலாம், அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதின்றவங்க மக்கள்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்தை கொண்டு போகணும். அதை பிரஸ் மூலமா தான் கொண்டு போகணும். அதை மக்கள்கிட்ட எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், பிரஸ் மூலமா தான் கொண்டு போகணும். அது வந்து நீங்க செட் பண்ற அந்த நரேட்டிவ். அது நாங்க ஒரு 12 கேமராமேனு ஒரு ரிப்போர்ட்டருங்களாம் வச்சுருக்கோம். பல பொலிட்டிஷியன்ஸ் வந்து எங்களை பார்த்துட்டு போறாங்க. அப்போ அவங்களாம் பைத்தியம். ஆமா, நம்ம திருநெல்வேலிக்கு போவீங்க, 10 கேமராமேன் வச்சிருப்பீங்க, நேராக போவீங்க, எல்லாம் ஆச்சரியமா பார்ப்போம். திருநெல்வேலிக்கு போறாரு, ஒரு வேளை இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையெல்லாம் எதிர்த்து ஏதோ பண்ண போறாரு போல, அங்க இருக்க குவாரிகள்லாம் போயிட்டு விசிட் பண்ணுவார் போல. அங்க வந்து திருநெல்வேலி, தென்காசி அந்த மாவட்டம்லாம் கேரளாவில இருந்து குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க, அதை போய் ஒரு வேளை பார்த்து அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு அப்படியே போறாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களை. ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே இருட்டு கடையில் அல்வா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அல்வா சூப்பரா இருக்கு அப்படின்னுவீங்க. அதுதான், அந்த அரசியல் தான் வேணும். ஆமா, அப்படிதான் இருக்கணும். அந்த அரசியல் நீங்க பண்ணுங்க, அந்த அரசியல் நீங்க பண்றது தான் கரெக்டா இருக்கும். அரசியலே நாங்க பண்ற மாதிரி மட்டும்தான் பண்ணணும். தாராளமா பண்ணுங்க. 26க்கு அப்புறம் வீட்டில் உட்காந்து பண்ணுங்க. கோபாலபுரத்துலேயே உட்காந்து 10 கேமரா வச்சு எல்லாமே சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க, அல்வா கிண்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. கோபாலபுரத்து உள்ளே வச்சுக்கோங்க அதெல்லாத்தையும். இப்போ புதுச்சேரியில் வேற நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி எல்லா இடத்துலையும் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் பரவி இருக்கிறது. எல்லா இடங்களையும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. எல்லா இடங்களையும் மக்கள் எங்களை அழைக்கிறாங்க. புஷி ஆனந்த் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்கிறாங்களா? அப்படியா? அதெல்லாம் இவங்க எதாவது களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் எல்லாமே. இல்லைங்க, ரெண்டு இடத்துக்குமே அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா? அப்போ அதை நீங்கள் போடும்போது பாருங்களேன், ஏன் அதுக்குள்ளே உங்களுக்கு அறிவாலய வாசலை கொண்டு வந்து நாங்கள் வச்சிடணுமா? எல்லாத்தையும் உடனே தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து அறிவாலய வாசலில் வச்சிடணும், உடனே கேண்டிடேட் லிஸ்ட்டை கொண்டு வந்து அறிவாலய வாசலில் வச்சிடணும், உடனே யார் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகளுக்கு வருவாங்கன்றதை அறிவாலய வாசலில் வச்சிடணும், அடுத்த வாரம் தலைவர் எங்கே போகிறாருன்னா அறிவாலய வாசலில் வச்சிடணும். எங்களுக்கு தான் வேலையா? நீங்க என்னங்க சும்மா இந்த திமுக அரசியலை பத்தி இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கே அரசியல் பண்ண தெரியல. முதல்ல இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, எங்களை வந்து பாஜக பி டீம்னு முத்திரை குத்துறீங்களே, எங்க படம் ரிலீஸ் ஆகல, உங்க படம் மட்டும் டைமுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி? அதுல எல்லாம் உங்க ஓனர் இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓனர் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குது. கரெக்டா எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கீங்க. ஓனர் தானே? ஏங்க டாக்குமெண்ட்னா அதை ஏங்க நான் சொல்றது வந்து படத்துல இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஓனர் படம் உங்க ஓனருங்க, உங்க ஓனருக்கு நீங்க கரெக்டா டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவீங்க. உங்க ஓனர் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்க நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். அதுல வந்து 1960களில் எந்த கட்சியினால இந்த இந்தி திணிப்பு பிரச்சனை வந்துச்சுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் பார்த்தோமே. அதனால வந்து இதை ப்ரொமோட் பண்றதுல பிரச்சனை கிடையாது, இது நமக்கு நல்லதுதான். இந்தி திணிப்புங்கிறத விட எந்த கட்சி அந்த நேரத்துல இந்தி திணிப்பு பண்ணிச்சுன்னு இந்த மக்கள் மத்தியில போவோம். ஆமா, கடைசியில் என்ன படமே போகல மக்கள்கிட்ட, அதான் பிரச்சனை. அதை படம் போச்சோ இல்லையோ, இப்ப நீங்க சொன்ன இதே கருத்தை வந்து நேஷனல் மீடியாவில் பேசி பாவம் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சிரிச்சு
அது உலகம் ஃபுல்லாக சென்று போய் சேர்ந்துருச்சு தெரியும்ல இந்த கேள்வியை கேட்டதுக்கு. இல்லைங்க, அது வந்து ஒருத்தருடைய நகைச்சு, அது அவருடைய சிரிப்பை நீங்கள் அப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. நான் அருமையான சிரிப்புங்க, பிரம்மாண்ட சிரிப்பையான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அருமையான சிரிப்பு. இப்போ என்கிட்ட கூட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறீங்க, நாக்கா பிடிக்கிற மாதிரி. நான் சிரிச்சுக்கிட்டே இல்லையா அப்படியே ஃபேஸை காட்டிட்டு, அந்த சிரிப்பு எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிரிப்பு இருக்குங்க. அந்த சிரிப்பை நம்ம வந்து இது பண்ண முடியாது. இன்னும் கேட்போம், இன்னும் அதிகமாக நாக்க போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்போம். கேளுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ அது பிரச்சனை இல்லைன்னு தெரியுமே, அதனால தானே 75 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கட்சியை. சரி, இப்போ தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னா என்னென்னலாம் பண்ண போகுது, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றதுக்காக ஒவ்வொருத்தங்கிட்டையுமே ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்துலாம் வந்து மக்களுடைய குறைகளை கேட்குறீங்க. அதை வச்சு வந்து அந்த மீட்டிங் நடத்தி அதுல இருந்து ஒரு ப்ரொசீஜரா ஒன்று போயிட்டு இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றீங்க. அது வேண்டாமே, அது எதுக்கு இப்படி மக்கள்கிட்ட போய் மக்களின் குறைகளை கேட்கறது? ஏற்கனவே நாங்க கனவுகள், உங்கள் கனவு என்னன்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நாங்களும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் கனவு என்னன்னு கேட்பாராம். திடீர்னு தான் அவரே எந்திரிப்பாரு. அவரே கனவு உலகத்துன்னு திடீர்னு எந்திரிச்சு உங்கள் கனவை சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கன்னு கடைசியில கேட்பாப்புல. அந்த ஃபார்மை பார்த்தீங்களா? உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா, அதுல எதுக்கு சாதி கேட்குறீங்க? சாதி வச்சு தான் கனவு சொல்லணுமா? இல்ல கனவை சொல்லி அந்த சாதிக்கு ஏத்த மாதிரி இருந்தா தான் நீங்க கனவை நிறைவேற்றுவீங்களா? இல்லைங்க, சாதிங்கிறது வந்து அது இப்போ என்ன நான் சொல்றது இல்லை, சொல்லுங்க. எதுக்கு அந்த ஃபார்ம்ல? எதுக்கு மக்கள் கனவை கேட்கறதுக்கு எதுக்கு சாதி? சரி, இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போகிறீங்க, இப்போ நாங்கள் போகிறோம், இப்போ ஸ்டாலின் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னு வச்சுக்கோங்க. போய் அந்த தம்பிக்கிட்ட கேட்குறீங்க, தம்பி உங்கள் கனவை சொல்லுங்கள் தம்பி, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஐயா, ஆட்சிக்கு வரும்போது 50 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொன்னீங்க ஐயா, 5.5 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க ஐயா, எப்படி பார்த்தாலும் 55 லட்சம் ஐயா, எத்தனை வேலை வாய்ப்பு ஐயா உருவாக்கிறீங்க? ஒரு 9000 பேர் எழுதுகிற தேர்வை உருப்படியாக நடத்த தெரில, ஒரு தேர்வு நடத்த வக்கு இல்லை. உங்க படம் ரிலீஸ் ஆகல, அதை பத்தி கேட்க உங்களுக்கு வக்கு இல்ல. இதே இன்னொரு நடிகரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஆஹா, நம்ம கிட்ட ஒரு கட்சி இருக்குது, நம்ம கிட்ட வந்து இவ்வளவு மக்கள், அதை வச்சு அரசியல் பண்ணி என் படத்தை மட்டும் நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணலனா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாசு கிரியேட். அதுதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க, உங்களுக்கு அரசியல பண்ண தெரியலங்க. திமுக அரசியல் அப்படிதான் இருக்கும். திமுக பண்ற ஏமாத்து அரசியல், மக்கள் விரோத அரசியல், ஒரு டிராமா பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கும். மக்களுக்கான பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கும். வேலை வாய்ப்பை கொடுங்க, ஏன் வேலை வாய்ப்பை கொடுக்கல, ஏன் பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் கனவை சொல்லுன்னு சொல்றீங்களா? அவன் இந்த மாதிரி கேட்டானா என்ன பண்ணுவீங்க? நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டா எப்படி நீங்க கனவை 4.5 வருஷமா நிறைவேற்றாத கனவை எப்படி 6 மாசம் நிறைவேற்றுவீங்க? ஒரு அக்கா கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் ரோட்டில் நடந்து போக முடியல, நடந்து போனாலே வந்து யாராவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு, செயின் எடுத்துட்டு போயிடுவானு பயமா இருக்கு, அதுலயும் வந்து பாலியல் குற்றச்சாட்டுல மாற்றவங்களாம் முக்கால்வாசி பேர் திமுக காரனாவே இருக்கிறான், கனவுல கூட எனக்கு பயமா இருக்கு, நீங்க என்ன கனவை கேட்குறீங்க அப்படின்னு ஒரு அக்கா கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இதோ திருச்சியில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்து 3 நாள் தான் ஆகுது, இன்ஜெக்ஷன் போகிறேன்னு தூக்கிட்டு ஓட்டான், குழந்தைய கடத்திட்டான். வேடிக்கை பார்க்குது கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில். எப்படி ஒரு அரசு மருத்துவமனையில் இவ்வளோ கீழ்த்தரமாக இப்படி நடக்கும்? அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு அரசு பள்ளி தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளும் போது உள்ள துப்பாக்கி குண்டு இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் பள்ளியில் துப்பாக்கி குண்டு. இவ்வளோ லத்தாஜிக்கா ஒரு அரசு பள்ளி இருக்குது, மருத்துவமனை இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கனவுலையே பயமா இருக்கு ஸ்டாலின் சார், நீங்க என்னன்னா உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்ப சார் சரி பண்ணுவீங்க? 4.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் அவரு? இந்த 4.5 வருஷம் ஆட்சியே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். கெட்ட கனவு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில வந்து திரும்பவும் இந்த மாதிரியான கனவு எவனுக்கும் வந்துடவே கூடாது. அப்படிப்பட்ட கனவு அதெல்லாம் 2020 அப்புறம் வராது. 5000 ரூபா போயிருக்கு, போகட்டும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்களில் இது மாதிரி தேர்தல் அப்போ பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மாநிலங்களில் வந்து அப்படி பணம் கொடுத்து தோற்று போயிருக்காங்கன்னு தெரியுமா ஆளுங்கட்சி உங்களுக்கு? தெரியல, சொல்லுங்க. காங்கிரஸ்லேயே எடுத்து போட்டுருக்காரு, போய் பாருங்க. நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் வந்து எதிர்த்து பேசுறீங்க, எங்களை குறை சொல்கிறீங்க அப்படின்னுவீங்க. காங்கிரஸோடைய முக்கியமான நபர்களை எடுத்து பட்டியலிட்டு போட்டுருக்காங்க, போய் படிச்சு பாருங்க சோசியல் மீடியாவில். 5000 ரூபாங்கிறது ஓப்பனிங் தாங்க. இப்போ நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி எல்லா ஊருக்கும் பணத்தை அனுப்பிச்சாச்சு, தேர்தலுக்கு முடிச்சு வைக்கிறதுக்கு தோனி இருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. 5000 சும்மா ஸ்டார்டிங் தான். ஆல்ரெடி எல்லா ஊருக்கும் தேர்தலுக்கு கொடுக்க பணம் அனுப்பிச்சு வச்சாச்சு, முன்கூட்டி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. தேர்தலுக்கு பணத்தை கொடுக்க போறீங்க, மக்கள் அவங்களுடைய வரி பணம் தான் சொல்லி வாங்குவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ண போறாங்க? விசிலுக்கு ஓட்டு போட போறாங்க, அவ்வளோதான். மக்கள் தெளிவாக தானே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒன்று எப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த புதுசாக ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க, போன உடனே அப்படியே ஒன்று ஐயோ வேலை கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான், கார் வாங்கிடலாம், பைக் வாங்கிடலாம், 10,000 கனவுல போவான்.
உள்ள போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிய வரும். அந்த மாதிரி அரசியலுடைய ரியாலிட்டி என்னங்கிறது தாவேக்காக்கு இன்னும் புரியல. அரசியல் ரியாலிட்டி 75 ஆண்டு காலம் ஒரு பழைய பில்டிங்கில் தங்கியிருக்கிறான் பாவம் மக்கள் எல்லாம். வேற வழி இல்லாமல் அந்த பில்டிங்கில் ஓட்ட உடசல் தண்ணி ஒழுகுது, அப்படிப்பட்ட பில்டிங்கில் தங்கியிருக்கிறான். நாங்கள் கோட்டை கட்டி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, வரதான் செய்வாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை விட்டுருவோம். திமுகங்கிற இந்த ஆட்சியில இத்தனை வருஷம் அவங்க எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ அத்தனை தடவை ஆட்சியில ஒரு நல்லது கூட இல்லைன்பீங்களா நீங்க? அப்படி சொல்றீங்களா? அப்படி எடுத்துவோமா நீங்க சொல்றத? இப்போ திமுகங்கிறது ஒரு கெட்ட ஆட்சிப்பா. அவங்களுடைய ஆட்சியில ஒரு முறை கூட ஒரு நல்லது கூட மக்கள் நடக்க சொல்ல முடியுமா? இந்த முறை நான் பண்ண நல்லதெல்லாம் நானே சொல்றேன். சொல்லுங்க. இந்த முறை சூப்பர். நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ண நல்லதெல்லாத்தையும் நான் சொல்றேன். இது ரைட்டு. வீரன்ற புது வகை சரக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல விஷயம். வீரன் ஒரு புது வகையான சரக்கு. அந்த வீரனை கையில வச்சுட்டு ஒரு வீரன் என்ன பண்றான், கம்பத்தை பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அவன் கூட்டத்தில். தாவேக்காரனா இருப்பாப்ல. வீரன் சரக்கு வாங்குறவன் ஏங்க தாவேக்காரனா இருக்க போறான்? அதுவும் கழுத்துல திமுக துண்டு போட்டு திமுகவோட மாநாட்டில் இருக்கிறான். உடனே தாவேக்காரனா? ஸ்பை அனுப்பியிருப்பீங்க நீங்க. ஸ்பை. வீரன் சரக்கு வாங்குறவன்லாம் ஸ்பையா இருப்பானா? வீரன் சரக்கு வாங்குறவன் அக்மார்க் திமுக காரனா மட்டும்தான் இருப்பான். அவங்க ஆட்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட புது வகை மதுபானம். அதை போய் மற்றவங்க யாராவது வாங்குவாங்களா? அப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா டாஸ்மாக் அகைன்ஸ்டாக ஏதாவது பண்ணுமா? டாஸ்மாக் ஒழிச்சிடுமா? அதுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? எங்களுடைய கொள்கையே நாங்கள் வச்சிருக்கோம். போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லி வச்சிருக்கோம். சொல்லுவீங்க போதை ரைட்டு. டாஸ்மாக் என்ன பண்ண போறீங்க? அதுதான் வந்து டாஸ்மாக் போதை கிடையாது. அதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. அந்த வருமானத்தோட ஒரு நல்ல வருமானத்தை உங்களால் கொண்டு வந்துட முடியும். எல்லா வகையிலையும் மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு வரதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம். அதற்கு தான் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு தானே ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறோம். அத்தனை சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்குறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்குறோம். அதற்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஏன் பேசுகிறோம்? மக்கள்கிட்ட பேசினாதான் மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். கோபாலபுரம் வீட்டுக்குள்ளேயே பேசியிருந்தா எப்படி தெரியும்? நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா, அவங்க நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி ஒரு கட்சியில ஒருத்தர் வந்து பேசி உங்க தலைவரை வம்புழுத்தே ஒரு வெறித்தனமா போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர். ரைட்டா? அவங்களை பத்தி யாரை சொல்றேன்னு நினைக்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் வச்சு செய்யறாரு. உங்க கட்சியை போட்டு துவைச்சு தொங்க விடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் உரிச்சு தொங்க விடுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி துணியில செலவுகளில் வேலை பார்த்தா அப்படியா? நகைச்சுவையெல்லாம் நீங்க அப்படி வச்சுக்கோங்க. நகைச்சுவை தான் செய்யறாருல உங்க கட்சியை. ஐயா, இப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பார்ப்பேன். நல்லா பார்ப்பீங்க. சீரியஸாக அந்த மேட்ச் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். 6-4 அடிப்பாங்க, விக்கெட்லாம் விழும், அப்படியே சீரியஸான மேட்ச் போகும். நடுவில் டப்புன்னு அப்படி கேமராவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. சியர் லீடர்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அதை அப்படி பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்த பால் மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு போயிடுவோம்ல. அப்படிதான் 8%, 8.22% ஓட்டை 2024 தேர்தலில் வாங்கின ஒரு கட்சியை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் 0% இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுகிறோம். எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமாக இருக்கும்போது 120 கவுன்சிலர்கள் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். காட்ட சொல்லுங்கள். மக்கள் இயக்கமாக சுயேட்சையாக நின்று எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே காமிச்சு, அத்தனைக்கும் அவர் பிரச்சாரம் கூட பண்ணலை, அவர் புகைப்படத்தை மட்டுமே காமிச்சு செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி காமிச்சு 120 பேர் ஜெயிச்சிருக்கோம். காட்ட சொல்லுங்கள். திரு நயினார் பேசினாரு, கவுன்சிலர் இல்லாத கட்சின்னு பேசினார்ல. 120 பேரை நான் காட்டுறேன். என்ன பண்ண, அரசு விட்டு போயிடுவார் அவரு? நிஜமா 120 கவுன்சிலர்? ஆமாம். சரி, ஒரு கவுன்சிலர் தானே கேட்டார். நான் வந்து புதுக்கோட்டையில் மாமன்ற உறுப்பினர் ஃபர்வேஸ் அவர்களை காட்டுறேன். இன்றைக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர், புதுக்கோட்டை மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டிட்ட பாஜக எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு தெரியுமா? 14 ஓட்டு. 14 ஓட்டு, அவ்வளோதான். ஃபர்வேஸ் அவர்கள் 600 ஓட்டுகள் கிட்ட வாங்கி ஜெயிச்சிருக்காரு அந்த தொகுதியில். அவர் அந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. 14 ஓட்டு வாங்கினேன். நீங்கள் நான் இப்போ காட்டுறேன் வாங்க. மாமன்ற உறுப்பினர் இப்போ தான் புதுக்கோட்டையில் ஒரு பொதுக்கூடம் நடத்தினா, அங்கே கூட அவர் சவால் விட்டார் எடுத்து. கவுன்சிலர் ரைட்டுங்க, மாமன்ற உறுப்பினர் ரைட்டுங்க. எம்எல்ஏ 234 எம்எல்ஏ வேணும். 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்துருந்துருக்கலாம். 234 பேரை தேர்ந்தெடுக்கணும். எடுத்துருவீங்களா? தேர்ந்தெடுத்துருவோமே. அதுக்கு தானே இவ்வளோ பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தானே இவ்வளோ பேர் போட்டியிட வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க, திரும்ப கொடுத்துருக்காங்க. 234 பேர்ல சரி, நீங்க எடுக்கிற 234 பேர், இந்த 10,000 பேர் போமே, இந்த விருப்ப மனு தாக்கல் பண்ண இந்த 10,000 பேர்ல எவ்வளோ பேருக்கு பின்னாடி போலீஸ் கேஸ் இருக்கு, எவ்வளோ பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஏரியாவில் புகுந்து அராஜகம் பண்ணது, அப்புறம் வந்துட்டு இந்த இப்போ என்ன சட்டை போட்டிருக்கணும், நல்ல இவ்வளோ தூரம் தொந்தி வச்சிருக்கணும், அப்புறம் நல்ல கோல்டு வாட்ச் போட்டிருக்கணும், கழுத்துல திமுக துண்டு போட்டிருக்கணும். அது கூட அவசியம் கிடையாது. இந்த கெட்டப்பே போதும். பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரிஞ்சா திமுக காரன். ரவுடி கிடையாதுங்க, அந்த ஏரியாவின் பாதுகாவலரா. ஏரியாவில் வந்து பண்ணையார். யாருங்க? அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாதுகாவலருங்க. பாதுகாவலர்னா என்ன தெரியுமா? ஏரியாவில் ஒரு ஒயின் ஷாப்பை பாதுகாக்கிறது. சொல்றதை கேளுங்க, குழப்பறாரு போட்டு.
ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில அவன் தான் காரணமா இருப்பான். ஐயோ, அதுல இருந்து கட்சியை பாதுகாக்கணும். இல்லைங்க, அது இல்லைங்க விஷயமே. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வீட்டுக்காரங்க நடுவில் பிரச்சனை இருக்கும். இவன் உள்ள போய் காசு வாங்கிட்டு ஓடி வந்துருவான். பிரச்சனை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றேன். கரெக்டாக சொல்கிறீங்க. இது கேமராவில் வர வேணாம். அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, அதாவது வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவர் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பேச மாட்டேங்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. என்ன பண்ணுவாருன்னா, இந்த 2 பேரும் நடுவில் புகுந்து, என்ன உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், 2 பேரும் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். இல்லைங்க,